வெல்கம் டு பைப் ஸ்டுடியோ. நான் சமையல். ஸோ இந்த வீடியோவில் வந்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு வந்து பகுத்து ஆராயிறது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவோட இன்டென்ஷன். ஸோ இது வந்து யாரும் ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு தான் நினச்சாதீங்க. யாருக்கு எனக்கு காசு கொடுத்து ஓகே நீங்கள் வந்து இந்த கட்சிக்காக ஓட்டு போடுங்க, ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு யாரும் வீடியோ காசும் கொடுக்கல, அதுக்காக நான் வேலையும் செய்யணும். யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, கண்டிப்பாக இப்போ இருக்க ஆளுங்கட்சியான டிஎம்கேக்கு ஓட்டு போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா போன தடவை நம்மளே தான் சொல்லியிருந்தோம், ஓகே டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, அவங்க வந்து இது செய்வாங்க அதை செய்வாங்க, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவாங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியை வந்து உள்ள விடாமல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தோம். ஆனால் இது எதுவுமே நிறைவேறல. பிஜேபி உள்ள விட்டாச்சு, ஏர்போர்ட்டுக்கு வந்து அதானி கொடுத்தாச்சு, இங்கே வந்து துறைமுகமும் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதானி அம்பானியே இந்த ஆட்சி தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண காரணத்தினால்தான் வந்து பிஜேபி இந்த பக்கம் சுத்தமாக அடியெடுத்து கூட பார்க்கல. ஆக்சுவலாக வந்து ஒரு எலெக்ஷன் அப்படின்னாக்கா ஒரு 10 முறை வந்து அங்கே இருக்க பிஜேபி ஆளுங்கள்லாம் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாரும் வந்து பிரச்சாரம் பண்ணல. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே இந்த 5 ஆண்டுகளை டிஎம்கே பண்ண அக்குறும்பு இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கைவிட்டு எண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்போ தான் தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் அதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதுக்கு மேலான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்ல. ஒரு எலெக்ஷன் ஒரு தப்பு நடக்குதுன்னா தப்பு நடக்கிறது மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எப்பவுமே எடுக்கப்படவில்லை. எல்லா நேரத்துலையும் வந்து தலித்துகள் மீதான வன்முறைகள் பண்ணிட்டு தலித்துகளையே குற்றம் சொல்கிற வேலையை தான் செஞ்சுட்டாங்க. அதுவும் ஸ்பெஷலாக வந்து அரசாங்கம் இது போல ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா கூட விட்டுப்பாங்க. அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த டிஎம்கே ஐடி விங்ஸ் போன்றவங்க யார் யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி கொண்டு நிற்க வச்சு அவங்களையே கேள்வி கேட்டு அவங்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை வெளியே தூண்டுற விஷயமெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் தான் அக்குறுமெல்லாம் நடந்திருக்குது. பிஜேபி ஆட்சி தப்பாக பண்ணுது அப்படின்னாக்கா அதை கூட நம்ம ஒன்றிச்சிடலாம். ஆனால் அவனுக்கு ஒரு ஐடி விங்க வச்சு இல்லை இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ எரிச்சல் வரும். அந்த எரிச்சலில் வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த எரிச்சலை வந்து டிஎம்கே தந்துருக்கு. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. சட்டம் ஒழுங்கு தலைநகரில் வெட்டி கொண்டுட்டு அந்த கும்பலை வெளியே போகுது, அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அது கூட 1 வாரம் 2 வாரம் கழிச்சு அவ்வளோ பெரிய டிராஃபிக் சிக்னலில் ஒரு குற்றவாளிகளால் கண்டுபிடிக்க முடியல. அது வந்து ஃப்ளாஷ் ஆகுது அந்த நியூஸஸ். அதே போல் நாங்குநேரில் வந்து படிக்கிற மாணவனை வெட்டு இந்த வீடு புகுந்து வெட்டது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாணவன் தாக்கப்பட்டது, அந்த விஷயமாகட்டும். மலம் கலந்தாங்கல்ல வேங்கை வயலில், அந்த விஷயமாகட்டும். அப்புறம் மேல் பாதியில் வந்து இன்னும் கூட கோர்ட் வந்து ஆர்டர் ஆல்ரெடி பாஸ் பண்ணிச்சு, அந்த மக்களை வந்து உள்ளே கொண்டு போங்க, தலித் மக்களையும் வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு பாஸ் பண்ண ஆர்டரை கூட கொஞ்சம் கூட மதிக்காம இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. இன்னும் அவங்களுக்கு கொண்டு போய் உள்ள சேர்க்கல. ஓகே, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்தும் போது எவ்வளோ ஒருத்தன் டிஎம்கேலேருந்து ஒருத்தன் வந்து போயிட்டு மக்களுக்கு வந்து இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அந்த கேஸை வின் பண்ணி அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த மக்களை கூண்டோடு தூக்கிட்டு போயிட்டு வேற இடத்துல வச்சாங்க. ஸோ இது பாதுகாப்புல இந்த ஆட்சியோட லட்சணம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா, இவங்க கட்சியில இருக்கிற அந்த பெண்மணி பிரேமலதா விஜயகாந்தை வந்து சொல்றாங்க, இந்த ஆட்சியில இருக்கிற ஒரே குறைனாக்கா பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கு, இதை தவிர வேற என்ன ஆட்சியில குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் இதே தான் சொல்றோம். இந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சுத்தமா இல்லை, ரொம்ப வந்து கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி சொல்லுவாங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே இங்க சட்டம் ஒழுங்குன்னு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடும், கண்ட்ரோல் பண்ண முடியாத ரவுடிகளும் கொலைகாரர்களும் வந்து உருவாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட மீடியா கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, இந்த உண்மைகளை வந்து உடனே சொல்லுகின்ற ஆட்கள் கிடையாது. எல்லாமே ஃபில்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி ஆர்எஸ்எஸ் வச்சு அப்படியே ஒரு அந்த சமூக பின்னணியில் கொண்ட ஆஃபீஸர்ஸ் வச்சு நடத்துகிறோம், அதே போல் இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே டிஎம்கேவோட கோர் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்டூழியம் பண்ணிட்டு அந்த வந்து எக்காரணத்தை கொண்டும் மீடியாவில் வராத மாதிரி பார்த்துக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் கஞ்சா போதைப் பொருட்கள். ஆக்சுவலாக வந்து கஞ்சா வந்து டிஎம்கே ஆட்சியில் தான் வந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து கஞ்சா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. இப்படின்னா இருக்குனாக்கா ரொம்ப பரவலாக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே கிராம வெளியும் கஞ்சா வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸில் வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த கஞ்சா புழக்கத்தை வந்து அலோவ் பண்ணுது. ரோடு வழியாக கஞ்சா அப்படியே இன்னைக்கும் வந்து எல்லா கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லையும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் என்ன சரியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாடு இருக்குது. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கஞ்சா விற்பனைகள், போதை விற்பனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு 3வது விஷயம் அப்படின்னாக்கா இப்போ தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது, பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு 4 ரீசனே போதும் நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதுக்காக. இன்கேஸ் இல்லைங்க நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு தான் தீருவேன் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், உங்கள் பசங்களோட வாழ்க்கை தரம் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும். யாருமே வெளியவே போக முடியாத சுச்சுவேஷன் வந்து உருவாக்கி விட்டு என்ன சொல்லுவானுங்கன்னாக்கா சமூகம்னா அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பெண் அவங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டில் ஒதுங்க போனதுக்கு என்ன சொன்னானுங்க, கும்பலாக இருக்கிற வீட்டில் மறைவாக எதுக்கு போகிறீங்க,
ஒரு டாய்லெட் இல்லாத வீட்டில் ஒரு டாய்லெட் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி போவாங்க? மறைவாக தான் போவாங்க, பட்ட பகலில் முன்னாடியே உட்காருவாங்க. இந்த அறிவு கூட இல்லாமல் விக்டிம் ஷேமிங் பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல, அதை வந்து இன்னும் பக்காவா, ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காகவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட உங்களையே குற்றவாளி கொண்டு நிற்க வைப்பாங்க. நீயே அங்கே போன, நீயே இதை செஞ்ச, நீயே அங்கே எதிர்த்து பேசின. ஊழல் வந்து எல்லா இடத்துலையும் சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ஒன்று தான். ஊழல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஒரு மேடையில் ஒருத்தர் பேசியிருந்தார், அது கவிஞ்சிரவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணையார்கள் வந்து இருந்தாங்க, இப்போ நம்ம தான் வந்து இடைநிலை ஜாதியிடனும், நம்ம தான் போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரோம், நம்ம செலவு பண்ணது காசு வேணாவா, அதனால வந்து அன்பளிப்பாக வாங்குற சின்ன ஒரு தொகையை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஊழல் பேச வைக்கிறாங்க. ஊழல் வந்து எல்லாத்துலையும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் ஓட்டு போட வேண்டியது விஜய் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை கேட்பேன். ஏன்னாக்கா இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரும் தான் மாற்றி வருவோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே கரெக்டடாக இருக்காங்க. ஸோ இது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா மக்களால் நம்மளால வந்து வேற மாதிரி திங்க் பண்ண முடியும், அடுத்த ஆப்ஷன் நோக்கி எங்களால் போகவும் முடியும் அப்படின்ற ஒரு செயல்முறையை நீங்கள் காட்ட வேண்டிய நேரம் இது. ஓகே, ஃபார் அ சேஞ்ச். விஜய் வந்தால் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரான்னாக்கா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அவரால் வந்து ஒரு முயற்சி செய்ய முடியும், அதுக்கான தூண்டுதலும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவர் சொல்றாருல வந்து நான் ஒரே ஒரு பைசா கூட இது வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ஒருத்தரோட ஒரு வார்த்தை கூட இது வரையும் பிரச்சாரத்தில் யாருமே சொல்ல. ஸோ அந்த ஒரு இது போதும், அவர் வந்து நேர்மையாக இருப்பார். ஒரு அரசியலுக்கு ஒரு மாற்றத்துக்கு என்ன விதை போடணுமோ அதை வந்து விஜய் போடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அவங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்டுருக்கேன். ஓகே, இன்னொரு காரணம் என்னன்னாக்கா மக்களாகி நம்மளால வந்து 3ஆம் சக்தியை நோக்கி போக முடியும் அப்படின்ற பயத்தை நம்ம இவங்களுக்கு உருவாக்கணும். கண்டிப்பாக வந்து டிஎம்கே இந்த தடவை ஆட்சிக்கு வரக்கூடாது, அப்படி இல்லைனாக்கா ஏடிஎம்கே வரணும். அப்படி இன்கேஸ் வந்து டிவிகே இல்லைனாக்கா ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா மாறி வந்தால் தான் நம்ம படிக்க முடியும். மக்களாகிய நம்ம வந்து அட்லீஸ்ட் இங்கே சர்வைவ் ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னாக்கா நம்ம இவங்க 2 பேரும் மாற்றி உட்கார வச்சா நம்மளும் சர்வைவ் ஆக முடியும். இல்லைனா நம்ம 2 பேருமே வந்து இவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்ம டிஎம்கேக்காக கன்சிடர் பண்ண முடியாது, பிகாஸ் பிஜேபி அங்கே இருக்கு. ஸோ கோர் எனிமி. அதனால நம்ம டிவிகே சொல்கிறோம், டிஎம்கே வந்து மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாநிலத்தில் வந்து நிறைய இளைஞர்களும் உள்ள வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் அரசியல் பேசுகிறாங்க. ஸோ அந்த பேச்சு இருக்குல்ல, அரசியலை பழகணும் அப்படின்ற ஒரு முயற்சியை இல்லை ஒரு உத்வேகத்தை வந்து டிவிகே கொண்டு வந்திருக்கு. நாளைக்கு டிவிகே வந்தாலும் டிவிகே சொல்லும், அதாவது நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காதீங்க, போதை பொருட்களை ஒழிங்க அப்படின்னு சொல்லி விஜயால் பிரச்சாரம் பண்ண முடியும். விஜய் சொன்னால் ஒரு 10 பேரானா கேட்பான், ஆனால் மற்ற எவனாச்சும் சொல்கிறத கேட்பானுங்களா? திமுகவிலேயே அங்கே இருக்கிற கனிமொழி அவர்கள்னு சொன்னார், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மதுபானங்கள் திமுகவை சுற்றி எழுங்கிற மதுபானங்கள் நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செஞ்சாங்களா? ஸோ இது வந்து ஒரு தலைமுறைக்கான தேர்தல். இந்த தலைமுறைக்கான தேர்தலில் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து விஜய் ஒரு 33% மேலே கொண்டு போனால் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் வந்து நிற்க வைக்க முடியும். விஜயை வந்து இந்த தடவை நம்ம விட்டோம் அப்படிங்கிற 3வது சக்தி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்லையோ நெக்ஸ்ட் ஐ குட் சே லைக் 20 இயர்ஸ்லையோ 3வது பெரிய சக்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் யாருமே கிடையாது. சக்தி மாற்றத்துக்காக யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, மக்கள் கை கொடுப்பாங்க, தமிழக மக்கள் படித்தவர்கள் ஒரு சேஞ்சை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையை புதுசாக வர கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம டிவிகேக்கு ஓட்டு பண்ணணும். ஸோ விஜய் சொன்னவர் தான், நீங்கள் 23ஆம் தேதி ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு காக்கி கலர் பேண்ட் இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு போகிறீங்க, விசர்த்தனத்துக்கு வாக்களிக்கிறீங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கி. இது வந்து யூனிஃபார்மிட்டியாக எல்லாரும் இதை தான் பண்ணோம். டிவிகேக்கு ஓட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் காக்கி கலர் போட்டு ஒரு விசில் பொறிச்சு நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த முறையாக உங்கள் வாக்குகளை வந்து டிவிகேக்கு போடுங்க. நன்றி, வணக்கம்.